எல்லா ஐட்டமும் நல்லா இருக்குடா. ஆளு ஓட்டுக்கோ அள்ளுது. கெஸ்ட் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா? அத பாக்காத, அதுக்கு முன்னாடி தட்டை தூக்கிட்டு வந்து நில்லு. வெக்கமா இல்ல? என் பேத்திய பிடிக்கல என்னல்ல? தட்டை குடு. பாட்டிமா உங்களுக்கு என்ன பைத்தியமா? I'm not going to entertain such a cultural speech. வாய போடுற வெங்காய சட்னில பூண்டு மாதிரி. என்ன லுக்கு? பல வருஷமா சோறு திங்காம இருந்தீங்களோ? வந்திருக்கிற விருந்தாளிங்க கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட இல்லையா? சாரி. ரொம்ப நன்றிங்க. நீங்களே தின்னுங்க. அடே சீப். I hate you பாட்டிமா. ஹலோ பிரதர். ஹாய் சார். How are you? ஹலோ சார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ். பிரதர், எங்க வீட்டு கேள்வி ஏன் உன்னையே டார்கெட் பண்ணுது? வரும்போது பஸ்ல கூட பார்த்தேன். ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்துச்சு. ஏன் அப்படி? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வயசானவங்கள அப்படிதான் நடந்து. Come on. I can sense it யார். இன்டென்ஷனலா இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன காரணம் சொல்லு ப்ளீஸ். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ எதுக்கு சார் இந்த விஷயம்லாம்? போய் நிம்மதியா படுங்க, காலையில ஃப்ரெஷ்ஷா இருந்துப்பீங்க. அது இல்ல பிரதர், நான் சால்வ் பண்றேன். ஒரு நிமிஷம். ஏய் ஜுமாஞ்சி இங்க வா. நீயாவது சொல்றியா என்ன விஷயம்? அதான் சொன்னாலண்ணா ஒண்ணு இல்ல. டேய் என் மேல சத்தியமா சொல்றேன். ஆனா உண்மையை சொல்லு. சொல்லு. என்னன்னு நான் சொல்றது? நிச்சயதார்த்தம் போது 25 தான் சொன்னாங்க. திடீர்னு இப்ப கூப்பிட்டு 15 சேர்த்து நாளைக்கு காலையிலுக்குள்ள 40 கூடன்னு சொன்னா என்ன பண்றது? அது என்னப்பா 25 15 லட்சம் சார். எதுக்கு? வரதட்சணை சார். What? எங்க ஆளுங்க வரதட்சணை கேக்குறாங்களா? அதை விடுங்க சார். இவங்க என்ன சுவாமி விவேகானந்தா ஃபேமிலியா? மாப்பிள்ளை வீட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. பட் யூ ஹேவ் டு ஃபைட். நோ, நீங்க சொல்லுவீங்கன்னா ஈஸியா ஃபைட் டான்ஸ். ஆனா நாங்க மிடில் கிளாஸ் சார். எங்களால உங்களை மாதிரி எல்லாம் சுலபமா இருக்க முடியுமா? எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தங்கச்சி கல்யாணம் நடந்தாலே பெரிய விஷயம் சார். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ண போறானோ ஏது பண்ண போறானோ. குடும்பமே பண பைத்தியமா இருந்தா என்ன பண்றது? ரிடிகுலஸ். காசு கொடுங்க. காசு வேணுமா? அப்படி போடு. என் தங்க கட்டி, என் பழக்கம் அப்படியே உனக்கு இருக்கு. பணத்தை எல்லாம் கேட்டு வாங்க கூடாது, அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துடணும். சரிங்க பாட்டி. என்னடா அப்படி பாக்குற? தாத்தாவு கட்டிக்கு நீ எவ்வளவு கொடுத்த? உன் தாத்தா மூஞ்சிக்கு என்ன கொடுத்ததே பெருசு, வரதட்சணை வேறையா? இது மட்டும் ஒன்னும் கொடுக்காதான். இது வீட்டுக்கு வரதுங்க மட்டும் கொடுக்கணுமா? அம்மா மொத்தம் 40ன்னு சொன்னீங்க, 15 தான் வந்திருக்கு. மீதி 25 எங்க? ஐயோ கோட் லாங்குவேஜ் வேறையா? நாளைக்கு காலையில பொண்ணும் பையனும் மேடையில உட்காரும் போது வந்துருடா. வராம எங்க போகுது? நாம கேட்டா அவங்க கொடுக்காம இருந்துருவாங்களா? டேய், வரதட்சணை அது இதுன்னு சொல்லிட்டு எங்கடா போற? நீ என்கிட்ட பேசுற தகுதியை மொத்தமா இழந்துட்ட. யூ ரூத்லெஸ் பிளடி பகர். பாட்டிமா இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. ஹாய் பாட்டிமா. அக்கா. இருக்காங்களா? பாட்டிமா, என்ன? அப்பா இந்த தங்க நகையை கொடுக்க சொன்னாரு. நாளைக்கு காலையில மாமா போட்டுக்கணுமா? தங்க நகை எவ்வளவு சவரத்துக்கு போட்டீங்க தங்க நகை? பாட்டிமா பாட்டிமா ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் பாட்டிமா. நீங்க என் மேல கோவப்படுறது நியாயம்தான். ஆனா நான் கீதாக்கு கரெக்டா இருக்க மாட்டேன் பாட்டிமா. ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம் வரும். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்களேன். என் பேத்தி ரேஞ்சுக்கு உன்னையெல்லாம் சம்பந்தம் பேசணும் பாரு. எத்தால எழுத்து. உன் மாமன் இருக்கானே அந்த வளர்ந்தவன், என் பொண்டாட்டி என்ன என் பொண்டாட்டி என்ன என் பொண்டாட்டி என்னன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டான். என்ன மாமா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு சொன்னாரா? வேற உங்களை எல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? எங்கடா போற? என்ன டல்லா இருக்க? டேய், மாமா தான் கீதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காருடா. நான் தப்பு பண்ணிட்டேன். கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு மச்சான். அந்த ஆள் என்ன அவ்வளவு நம்பும் போது என்ன நடந்தா என்னடா? நான் போய் உண்மையை சொல்ல போறேன்டா. பைத்தியமாடா. இன்னும் 5-6 மணி நேரத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வாயை மூடிட்டு போய் பேசாம தூங்க. டேய், என்னோட மாமாடா. இதுக்கப்புறம் சிரிஷாவோட லைஃப பாத்துக்க போறவரா.
ஏன்னா அவரை போய் ஏமாத்தி நான் என்னடா சாதிக்க போறேன்? ஏய், நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட போறேன். என்னால முடியாது. டேய் யார் யாருக்கு என்னென்ன வேணும்? விஜய் என்ன தனியா வந்த? சும்மா இந்த பசங்க பேச்சுலர்ஸ் பார்ட்டி வேணும்னு சொன்னாங்க. வா வா நீ ஜாயின் பண்ணி. மாமா சாரி மாமா, நான் எதிர்பார்க்கல என் மேல இவ்வளவு நம்பிக்கை வைப்பீங்கன்னு. நீ என்ன சொல்ற விஜய்? அதான் கீதாவோட கல்யாண டாபிக் வரும்போது என் பேரை நீங்க தான் சொன்னீங்களா? பாட்டியம்மா இப்பதான் சொன்னாங்க. இதுல என்ன இருக்கு விஜய்? நான் உன்னை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, நல்லவன் தோணுச்சு. என் தங்கச்சி உன் கூட இருந்தா ஹாப்பியா இருப்பான்னு தான் உடனே உன் பேரை சொன்னேன். தப்புதான், உங்ககிட்ட முன்னாடியே கேட்டிருக்கணும். மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இதனால நீங்க கீதா விஷயத்துல தேடுறது வேற யாரும் இல்ல மாமா. அது நான் தான். அது பஸ்ல அப்படி நடந்துகிட்டது நான் தான். அது நீதான் எனக்கு எப்பயோ தெரியும் விஜய். தங்கச்சி சொல்லிட்டா. அவனும் நீயும் சேர்ந்து நாடகம் ஆடி இருக்கீங்க. அவனை கொல்லாம ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. உட்காரு, ஒரு 5 நிமிஷம் உட்காரு. நான் சொல்றேன் கொஞ்சம் உட்காரு. சொல்லு, என்ன சொல்ல போற சொல்லு. எதுக்கு இப்படி கத்துற? விஜய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது நான் தானே. உன்ன மாதிரி நான் கூட அவனை பொறுக்கி நினைச்சிட்டேன். கொலை பண்ற அளவுக்கு கோவம் இருந்துச்சு. ஆனா அவனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு கோவமும் அவன் மேல காதலா மாறிடுச்சு. அவன் ரொம்ப நல்லவண்ணா. இத்தனை நாளா அவன் மேடம் நான் அதை வேணும்னு பண்ணல, சத்தியமா நான் அதை வேணும்னு பண்ணலன்னு எவ்வளவோ சொல்லியும் நான் அதை கேட்கல. பயமுறுத்தின, கேவலப்படுத்தின, அழ வச்ச, ஓட விட்ட. அவன் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டான். பண்ணது தப்பு தானே, அதான் வேற வழி இல்லாம பொறுத்துட்டு போறான்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் விட அவன் என்ன காதலிக்கிறது தான் முக்கியமான காரணம் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என் எம்டியோட பொண்ணு அடிச்ச மாதிரி என்னையும் ஓங்கி ஒரு அற விட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியாடி மென்டல் அப்படின்னு கேட்டிருந்தா புரிஞ்சிருக்குமோ என்னமோ. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான் லூசு பைய. எல்லாத்தையும் தாங்கிட்டு போற புருஷன் கிடைச்சிட்டா அந்த பொண்ணை விட ஒரு அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் என்ன தாங்கிப்பான். பூமாதேவிக்கு இருக்கிற பொறுமை அவன் கிட்ட இருக்குன்னா இவனை விட ஒரு நல்லவன் எந்த பொண்ணுக்கு நான் கிடைப்பான். அதனால்தான் அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சுன்னா. கீதாக்கு நீ சாய்ஸ் இல்ல விஜய், ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அவ உனக்கு பிடிக்காம போறதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனா பாவம் அவ குமரி குமரி அழுது